அவலச்சா முத்தையங்கட்டி ஜீவநகர் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே ஒரு சடங்கு நடந்திருக்குது. இந்த மரணம் ஒரு கேள்விக்குறியான மரணம். இந்த மரணத்துக்கான நீதி கேட்டு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதை விட அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் என்று பலரும் வந்திருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். ஏகப்பட்ட மக்கள் நிற்கணும். இதோட உருவாகத்தை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். எங்களோட காணொலியோடு தொடர்ந்துடுங்க. வயசு 17 வயசு 6 மாத குழந்தை. இந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரம் சொல்லி ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குன்னா அந்த பிள்ளை வாழ்றதுக்கான, அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கான வழிமுறை ஒன்றுமே கிடையாது. அந்த பிள்ளைக்கான ஒரு தீர்ப்பு எடுத்துறதுக்கான வேலையை செய்யணும்னு கேட்டால் உண்மையிலே இது படுகொலை என்று சொல்லி எல்லாரும் கண்ணூராக பார்த்து ஒரு விடை சிறுதனை. இப்போ மற்ற இது அந்த மாதிரி இதை மறைக்கணும் இதன்றோம் அவசியம் தான். நாங்கள் இதை ஊராகவும் ஒரு கட்டாளையும் நாங்கள் காரணம் ஆக்கள் சொல்கிறாங்களா அப்படி முக்கியமான விஷயம் தெரிஞ்சேன். எல்லா மக்களும் இதுக்கு ஆதரவு விடணும். இது ஒரு பெரிய ஒரு கவனிப்பானாக கொண்டு வரோம். உடனடி தொடர்ச்சியாக அந்த குடும்பம் வாழ்றது நாங்கள் முக்கியமாக ஒரு வழியை என்னன்னா அந்த பிள்ளைக்கு உழைச்சி பார்க்கக்கூடிய ஒரு இது கூட இல்லாத தம்பி தான் அந்த இதோட சம்பவம் நடந்தது. எனக்கு தெரியல இந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனை 19ஆம் தேதின்னு சொன்னவே நான் பார்க்குறேன். நான் அதை உங்களுக்கு செய்து தருவீங்கன்னா அது பெரிய ஒரு இல்லை அது மிச்சம் வணக்கம். சண்முகராஜா ஜீவராஜா, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர். இன்று முத்தையங்கட்டு பகுதியிலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக நாட்டிலே அடிபடுறது இராணுவத்தின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒரு அப்பாவி பொதுமகன் இன்று படுக்கையில் கிடக்கிறான். இந்த இராணுவத்தின் தாக்குதல் வடக்கு கிழக்கிலே எல்லா இடத்திலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு உண்மையாகவே இந்த ஸ்ரீலங்கா அரசால் முடியாது. இது நாங்கள் ஐநாவிடம் கேட்குறோம். நாங்கள் பிரிந்து செல்வதற்காக இங்கு நடப்பது அநீதி என்பதை எல்லோருக்கும் தெரியும். சிவில் நிர்வாகம் நடக்கிறது, இந்த போலீஸ் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அதுக்குள்ளே இராணுவத்தை காட்டுக்குள்ளே வச்சிருந்தது. மக்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ அண்மையில் கூடி சுண்டிக்குளத்தில் ஒரு நேவியால் அடிக்கப்பட்டு உயிர் போகிற நேரத்தில் காப்பாற்றப்பட்டு அப்புறம் இன்றைக்கு அவர் வீட்டை விட்டே வெளியிடத்துக்கு போய் நிற்கிற பயத்தில். அப்படி நாங்கள் சர்வதேசத்தில் நீதி கேட்குறோம். என்னத்துக்காகண்டா இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இராணுவத்தின் அட்டூழியங்களை அடக்குவது என்றால் உண்மையாகவே இராணுவத்தில் இந்த அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைமை படு மங்களோட்டில் இருப்பது. இந்த இராணுவத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறார். இந்த இராணுவத்தை வைத்து 4 பக்கத்தால் கடலால் சூழப்பட்ட பகுதி எத்தனையோ இதுவரை செய்யலாம். இராணுவத்தை குறைக்க வேண்டும். ஆகவே இந்த இராணுவத்தின் செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் ஜனாதிபதி நிதியிலிருந்து, இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற நிதியிலிருந்து அந்த பிள்ளை 18 வயது வரைக்கும் ஒரு கொடுப்பனவு கொடுக்க வேண்டும் என்று இதுக்கு அரசாங்கத்துக்கு குறுகிய மினிஸ்டர் வந்திருக்கார்கள். எத்தனையோ கட்சி சார்பாக வந்திருக்கார்கள். இதில் உண்மையாகவே கடல் அமைச்சர் வந்தார வரையிலேயோ தெரியாது. இதில் கட்டாயம் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். அந்த வீட்டை பார்க்கலாம். அந்த வீடு எவ்வளோ ஒரு அன்றாடு ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு நபரை அடித்து ஆக்கினை செய்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்டுத்தான் இந்த குளத்திலே போட்டிருப்பதாக. ஆனால் இதை சடைந்து விட்டுருவார்கள்.
சட்டம் இன்றைக்கு நீதித்துறையில் ஒரு சட்டத்தை உண்மையாக கொண்டு வந்தால் கூடி அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவிலிருந்து ஒரு நீதவான் இந்த நாட்டிலிருந்து நீதி கொடுக்க முடியாமல் இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடியதும் தெரியும். ஆகவே இப்படியான செயல்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. நான் சர்வதேசத்திடம் கொண்டு கேட்கிறேன், நீங்கள் நாட்டிலே இலங்கையில் பிரச்சனை இல்லை என்று திருப்பி அனுப்புவதற்கு மக்களை எத்தனிக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே பிரச்சனை இருக்குது என்பதை இப்படியான செயல்கள் காட்டிக் கொண்டிருப்பது என்பதையும் சர்வதேச புலம்பெயர் தேசத்துக்கு நான் அறியப்படுத்துகிறேன். நன்றி. சரி, இப்போ நாங்கள் அந்த செத்த வீட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிற்கிறாங்க. போலீஸ்லேருந்து கூடுதலாக அமைச்சர்கள் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய மக்கள் நிற்கணும். தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தான் அவற்றை உடலை வச்சிருக்கணும். இங்கே நிறைய மக்கள் இருக்கணும். அதை விட போலீஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள் என்று சொல்லி எல்லாருமே ஏகப்பட்டார்கள் வந்து போயிருக்கணும். பிள்ளையும் நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கவலைக்குரிய விடயமும் மற்றது கண்டனத்துக்குரியதும். இப்படியானதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்குரிய இந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு உயிரிழப்புங்கிறது அந்த குடும்பத்தால் ஈடு செய்ய முடியாதது. ஆனால் இதற்குரிய காரணகர்த்தாக்களாக இருந்தவங்க யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்படணும். இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். இது சம்பந்தமாக நாங்களும் உயர் மட்டங்களில் கதைச்சோம். ஆனால் அது இந்த நடவடிக்கை இப்போ எடுத்த மாதிரிக்கு தொடராக இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதிக்கு முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அதை நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். அதே போல் இதற்கு எதிராக இதற்கு கண்டனம் தெரிவித்து பொதுவான சில செயல் திட்டங்களை நாங்கள் செய்யணும். அது சம்பந்தமாக ஏனைய சிவில் அமைப்புகள் அதே மாதிரி ஏனைய மக்கள் பிரதிநிதிகளோட கதைச்சி ஒரு உரிய நடவடிக்கை மாவட்ட மட்டத்தில் ஒரு எதிர்ப்பை காட்டணுங்கிற ஒரு நிலைமையில் தான் நான் யோசிச்சுக்கிட்டு அது சம்பந்தமாக ஏனையவர்களுடன் கலைக்கிறதுக்கு இருக்கு. 15 தான் நான் சூசகமாக சொன்னேன். அப்படி அவங்களுடைய ஒரு நிலப்பாடு இருந்துச்சென்றால் எல்லோருடனும் இது தனித்தனியாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அதாவது ஒரு தனி கட்சி சார்ந்த இல்லாமல் ஆனால் ஏதோ ஒரு அமைப்பால் வரணுங்கிற முறையில் நான் உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை எடுக்கிறத விரும்பி எங்களுடைய ஒற்றுமையை காட்டி இந்த இவ்வாறான நிலைமை இனிமேல் இந்த மாவட்டத்துக்குள்ள முழு இலங்கையிலுமே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாரிய எதிர்ப்பை காட்டணும். கட்டாயம் அதற்கு என்னுடைய ஆதரவுகளும் என்னுடைய கட்சி சார்ந்த என்னுடைய ஆதரவுகளும் அதுக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்.
இல்லை அதாவது அதான் ஒவ்வொன்றும் சாதாரணமாக இது நடந்துக்கிறத ஒரு நீதியான சரியான ஒரு தகவல் தெரியும் முதல் அறிக்கைங்கிறதுகளை நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அந்த நியாயமான ஒரு அறிக்கையாக இருக்கணும். அவருடைய பல அறிக்கைகள் வந்துச்சு, நீங்கள் எந்த அறிக்கையை கேட்குறீங்கன்னு தெரியலை. உண்மையில் இது கொலை அல்லன்ற மாதிரி இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கோம். அதுதான் சொல்கிறோம். எதையுமே மூடி மறைச்சு இவ்வாறாக உடனுக்குடனே சில அறிக்கைகள் விடுறதாலேயும் இந்த விசாரணை நீதியாக நடக்குமாங்கிறதுல கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அதனால் அவ்வாறான அறிக்கைகளை அவசரப்பட்டு விடுறதுங்கிறத நாங்கள் அதை கண்டிக்கிறோம். முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்கள் இப்போ வந்து சடலத்தை பார்வையிட்டு அந்த மக்களோடையும் கலந்துரையாடி விட்டு இப்போ செல்வதை நாங்கள் பார்க்கலாம். எல்லார கருத்தும் இந்த இளைஞனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் எதிர்பார்க்கணும். இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லொரு முடிவு கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து தான் எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இறந்தவற்ற உறவுகள் வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது.